தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை தொகுத்து இந்த நிகழ்ச்சியூடாக வழங்குகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கும் செய்தி, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் உள்ளிட்ட 3 பேர் குமாரி எல்ல நீர்வீழ்ச்சியில் நீராடிய போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்று வத்தலை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களின் 6 பேர் நேற்று மாலை ஹென்வெல்லா பகுதியில் உள்ள குமாரி எல்ல நீர்வீழ்ச்சியில் நீராட சென்றுள்ளனர். நீராடிக் கொண்டிருந்த போது திடீரென நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 14 மற்றும் 15 வயதுடைய 2 சிறுமிகளையும் 29 வயதுடைய பெண் ஒருவரையும் அடித்துச் சென்றுள்ளது. காணாமல் போன சிறுமிகள் இருவரும் சகோதரிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க தேடுதல் நடத்தப்பட்ட நிலையில் 14 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஏனையவர்களை தேடும்படி இடம்பெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற போதும் மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. வல்வெட்டித்துறை பட்டத்திருவிழாவுக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வல்வெட்டுத்துறையில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் நாளன்று பட்ட திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. வரும் தைப்பொங்கல் தினத்தன்று பட்ட திருவிழாவை இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சின் அனுசரணையுடன் அரசு விழாவாக சர்வதேச பட்ட திருவிழா கொண்டாடுவதற்கு ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். அமைச்சர் நாமல் ராஜபக்சவை சந்தித்து அவர்கள் இது தொடர்பான கலந்துரையாடி அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டவைக்கு நகரின் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து ஜெர்மனியில் உள்ள வல்வை ஒன்றியம் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், தமிழின அழிப்பை நடத்தியும் தமிழர்களது பூர்வாங்க நிலங்களை பறித்தெடுத்தும் எண்ணில் கணக்கற்ற தமிழர்களை பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற பெயரில் சிறையில் அடைத்தும் தனது அடக்குமுறை ஆட்சியை நடாத்தி வருகின்ற ஸ்ரீலங்கா அரசின் அமைச்சரும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மகனுமாகிய நாமல் ராஜபக்சவையும் இன அழிப்பு அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களையும் பட்ட திருவிழாவுக்கு அழைப்பதானது எமது இனத்திற்கு இழைக்கும் வரலாற்று தவறாகும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழினத்தின் வாழ்வை சிதைத்தவர்களை நாமே அழைத்து பட்ட திருவிழா நடத்துவதை ஏற்க முடியாது என்றும், தனித்துவமான முறையில் பட்ட திருவிழாவை நடத்துமாறும், அல்லாவிட்டால் இந்த முறை பட்ட திருவிழாவை நடத்தாமல் விடுவதே மேன்மை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விரிவான அறிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவு சமர்ப்பிக்க உள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் குற்றவியல் விசாரணை பிரிவு, தீவிரவாத தடுப்பு விசாரணை பிரிவு, போலீஸ் சட்ட பிரிவு என்பன இந்த வாரம் அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளன. கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதியரசர் ரோகிணி மாரசிங்க மற்றும் ஆணையாளர்களை சந்திக்கவிருந்தார். எனினும் இந்த சந்திப்பு அடுத்த வாரத்திற்கு பிற்படப்பட்டுள்ளது. வரும் 3ஆம் தேதி நடக்கவுள்ள இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான விரிவான அறிக்கையை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளரிடம் இருந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்பார்ப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணை பிரிவு, தீவிரவாத தடுப்பு விசாரணை பிரிவு, போலீஸ் சட்டப்பிரிவு என்பவற்றின் பணிப்பாளர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் நடத்திய சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளது. சீன வெளி விவகார அமைச்சர் வாங் ஜி எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று கொழும்பில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீன இலங்கை ராஜதந்திர உறவுகளில் 65வது ஆண்டு கொண்டாட்டத்தையும் வாங்ஜி ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆண்டில் சீன வெளிவிகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணங்களின் இறுதியாகவே இலங்கை வர உள்ளார். எதிர்வரும் 4ஆம் தேதி ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத்தை ஆரம்பிக்கும் சீன வெளிவிகார அமைச்சர் அடுத்து இந்தியா பெருங்கடல் தீவான கொமோரோஸுக்கு பயணம் மேற்கொள்வார். 7ஆம் தேதி வரை இந்த பயணங்களை மேற்கொள்ளும் சீன வெளிவிகார அமைச்சர் அடுத்து மாலைதீவுக்கும் இறுதியாக இலங்கைக்கும் பயணம் மேற்கொள்வார் என்று சீன வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டில் இலங்கையில் 2400க்கும் அதிகமானோர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர் என்று போக்குவரத்து போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதிக்கும் டிசம்பர் 27ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 2325 விபத்துகளில் 2419 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 697 பேர் பாதசாரிகள், 901 பேர் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர்கள், 152 பேர் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள், 243 பேர் சாரதிகள், 246 பேர் பயணிகள், 184 பேர் சைக்கிளில் சென்றவர்கள், 14 பேர் ஏனையவர்கள் என்று போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் விபத்துகளில் 13,469 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5,263 பேர் படுகாயமடைந்தனர் என்றும் 8,216 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மேலும் 41 புதிய கோவிட்-19 ஒமிக்ரோன் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறைந்த தகவலை கலாநிதி சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார்.
தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டு உலகமெங்கும் மிக வேகமாக பரவி வரும் ஒமிக்ரான் என்ற புதிய வகை வைரஸ் நைஜீரியாவிற்கு விஜயம் செய்த பெண் ஒருவரூடாக முதலில் இலங்கைக்குள் பிரவேசித்தது. இந்நிலையில் இதன் மூலம் இலங்கையில் பதிவாகியுள்ள ஒமிக்ரான் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை 45 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாண கடலில் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கண்டித்து மயிலிட்டி பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மயிலிட்டி துறைமுகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையையும் பொருட்படுத்தாமல் மீனவர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் அவர்களின் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மா பொதிகளின் விலைகள் இன்று முதல் மீள அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை 540 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 150 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை 1345 ரூபாவாகும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி நுகர்வோர் விவகார அதிகார சபையால் பால்மாவிற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டதை அடுத்து இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்க பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்தன. இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 250 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1195 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருந்தது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 480 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருந்தது. அதே நேரம் 400 கிராம் உள்ளூர் பால்மாவின் விலையை 380 ரூபாவிலிருந்து 470 ரூபாய் வரையிலும் அதிகரிக்க மில்கோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மீளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் உள்ளூர் பால்மாவின் விலையை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு தற்போது வரையில் இல்லை என மில்கோ நிறுவன தலைவர் லசந்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் இலங்கையை நீண்டகால நண்பராக பேணுவதற்கு தற்போதைய அரசாங்கம் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க வேண்டும் என இந்திய மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி அரசாங்கம் பல வெளிநாட்டு கொள்கைகளில் தோல்வியடைந்துள்ளதாகவும் இலங்கை மற்றொரு உதாரணமாக இருக்க வேண்டாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தில் இந்தியா தனக்கு நீண்டகால சகா ஒருவர் தேவை என கருதினால் இந்தியா தற்போது ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், அல்லது சீனாவிற்கு இளைய சகா ஒருவர் கிடைக்கும் நிலையை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்தில் ஊதியம் அதிகரிக்கப்படாவிட்டால் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக ஜனவரி மாதத்தில் வேதனம் அதிகரிக்கப்படாவிட்டால் எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் மீண்டும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் எச்சரித்துள்ளது. மேலும் வேதன பிரச்சினையை தீர்ப்பதற்கான சுற்று நிருபம் இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் குறித்த சுற்று நிருபம் எதிர்வரும் 5ஆம் திகதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பட்டினியால் வாடுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அங்கு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் பட்டினி கிடக்காமல் இருப்பதற்கான பொறுப்பை அமைச்சர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதால் இந்த நாட்டில் உள்ள மக்களை பட்டினி கிடக்க அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. இறக்குமதி நிறுத்தப்பட்ட போது உள்ளூர் அரிசி மாஃபியா பொருட்களின் விலையை உயர்த்த முயற்சித்தது. அடுத்த வருடம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி போன்ற அரிசி வகைகளின் விலைகள் 100 ரூபாய்க்கு குறைவாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். வாழ்க்கை செலவு மற்றும் பொருட்களின் விலைக்கு என இரு தீர்வுகள் இல்லை. பொருட்களின் விலை உயர்விற்கு ஒரே தீர்வு உற்பத்தி விகிதத்தை அதிகரிப்பதுதான் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் கொள்ள தேவையில்லை என்று விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் உணவு பற்றாக்குறை வந்துவிடுமோ என்ற அச்சநிலையே தற்போது மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கின்றது. அடுத்த வருடத்தில் பெரும்பாலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என சிலர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். சிறுபோகத்திற்காக 5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர் செய்கையில் கிடைக்கப்பெற்ற விளைச்சல் 6 மாத காலத்திற்கு போதுமானதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பெரும்போகத்தில் தற்போது 7 லட்சத்திற்கும் அதிக நிலப்பரப்பில் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் விளைச்சல் உரத்தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பினும் நாட்டின் நுகர்வுக்கு போதுமானதாக உள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய சாலையில் உள்ள 99 குதங்களில் தற்பொழுது லங்கா ஐஓசி நிறுவனம் பயன்படுத்தும் 14 குதங்களை 50 வருட காலத்திற்கு அவர்களுக்கே குத்தகைக்கு வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து வெளியிடுகையில் மேலும் 61 குதங்கள் எண்ணெய் களஞ்சிய சாலையை அபிவிருத்தி செய்வதற்காக புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட ட்ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் மூலம் கூட்டாக நிர்வகிக்கப்படும். அந்த நிறுவனத்தின் 51% பங்குகளை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனமும் 49% பங்குகளை லங்கா ஐஓசி நிறுவனமும் கொண்டிருக்கும். இது தவிர திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய சாலையில் எஞ்சிய 24 குதங்களுக்கான பங்குகளை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் கொண்டிருக்கும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் அரசாங்கம் நாட்டை முழுமையாக நாசமாக்கிவிட்டது. தூரநோக்கு திட்டத்தை உருவாக்குவதாகவும் கூறி சகல மக்களையும் கஷ்டத்தில் தள்ளியுள்ளனர். 2 ஆண்டுகளில் நாட்டில் வறுமை நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எமது ஆட்சியில் விலைவாசி உயரவில்லை, உர தட்டுப்பாடு ஏற்படவில்லை, எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை, வீடுகளில் எரிவாயு வெடிக்கவும் இல்லை. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்கு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற தேவையில் இறுதி நேரத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களை வைத்து இனவாத அரசியலை முன்னெடுத்ததன் விளைவாக இன்று நாட்டு மக்கள் துன்பப்படுகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் 2 ஆண்டுகால ஆட்சியில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஃபெயில் என்பதை மறுக்க முடியாது. ஆகவே இனியும் இவர்களினால் ஆட்சியை கொண்டு நகர்த்தவே முடியாது. எனவே உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தலுக்கு செல்வோம் என்பதையே நாமும் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய வைரஸ் பரவல்கள் வேகமாக பரவ ஆரம்பித்தால் மோசமான தாக்கங்களுக்கு நாம் முகம் கொடுக்க நேரிடும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒமிக்ரான் வைரஸ் மிக வேகமாக பரவிக்கொண்டுள்ளது. பல்வேறு நாடுகள் மீண்டும் முடக்க நிலையை அறிவித்துள்ளனர். உலக சுகாதார ஸ்தாபனமும் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து அச்சுறுத்தல் சமிக்ஞையை கொடுத்துள்ளனர். இலங்கையிலும் இதுவரை ஒமிக்ரான் வைரஸ் தொற்றாளர்களாக பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது சாதாரண விடயமல்ல. ஏனைய நாடுகளைப் போன்று இலங்கையிலும் ஒமிக்ரான் வைரஸ் பரவல் இருப்பதையே இது வெளிப்படுத்தியுள்ளது. ஆகவே மக்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் ஏற்கனவே டெல்டா வைரஸ் பரவிக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் புதிய வைரஸ் பரவல் வேகமாக பரவ ஆரம்பித்தால் மோசமான தாக்கங்களுக்கு நாம் முகம் கொடுக்க நேரிடும். 2 வைரஸ் தொற்றுகளும் ஒன்றிணைந்தால் கொரோனா வைரஸ் சுனாமி ஒன்று உருவாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே பூஸ்டர் தடுப்பூசிகளை விரைவாக சகலரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே சுகாதார தரப்பாக எமது ஆலோசனையாகும் என தெரிவித்துள்ளார். தென் ஆப்பிரிக்க நிறவரி நிறுவன கட்டமைப்பிற்கு எதிராக கருப்பின அடக்குமுறைக்கு எதிராகவும் முற்போக்கு சிந்தனையோடு போராடிய ஒரு விடுதலை போராளி பேராயர் டெஸ்மண்ட் டுட்டுவின் பயணம் நிறைவடைந்தமையிட்டு வடக்கு கிழக்கின் நீதிக்கும் அமைதிக்குமான குருக்கள் துறவிகள் அமைப்பு ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் 2013 நவம்பரில் பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடத்த முடியாது என குரல் கொடுத்தவர்களில் டெஸ்மண்ட் டூட்டுவும் ஒருவர். தமிழ் தேசிய நோக்கில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்தே தான் வழிநடத்தப்பட விரும்புவதாக குறிப்பிட்டு அவ்வாறு ஏனைய அரசாங்க தலைவர்களும் பொதுநலவாய மாநாட்டிற்கு போகக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடத்தப்படக்கூடாது என்ற பகிஷ்கரிப்புக்கு சர்வதேச மூதவை ஊடாக வலி சேர்த்ததையும் தமிழினம் ஒருபோதும் மறக்காது. ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் இலங்கை அரசாங்கம் நேர்மையாக செயற்படவில்லை எனின் சர்வதேச சமூகம் தன்னாலான முழு முயற்சிகளையும் முடுக்கிவிட வேண்டும் என ஆணித்தரமாக இடித்துரைத்தவர். அவ்வுத்திகளின் பொதுநலவாய மாநாட்டு பகிஷ்கரிப்பும் ஒரு தந்திரோபாயம் என குறிப்பிட்டார். நடுநிலை அரசியலில் நம்பிக்கை இழந்த அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நிலைப்பாட்டில் உறுதியளித்திருந்தார்.
தமிழின படுகொலைக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்க முடியும் என்ற ஈழத்தமிழரின் கோரிக்கைக்கு வழிச்சேர்த்ததையும் தமிழினம் நினைவு கூறும். குறுகிய வரையறைகளை கடந்து மதத்திற்கு அப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஈழத்தமிழருக்காக செயல்பட்ட ஒரு நண்பரை தமிழினம் இழந்து நிற்கின்றது. ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கில் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தமையை நாம் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அரசியல் தலைமைத்துவ வறுமையின் அடக்குமுறைக்குட்பட்டோரின் குரலாக எழுந்து ஒரு குரல் மௌனித்து போய் விட்டது என்றுள்ளது என வடக்கு கிழக்கு நீதிக்கும் அமைதிக்குமான குருக்கள் துறவிகள் அமைப்பு ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.